வகுப்பு 5. உணவு பழக்கங்களில் ஏற்படும் மாற்றங்களும் நோய்களும். வணக்கம் மாணவ செல்வங்களே. உணவை பற்றி கற்றுக்கொள்வது வேடிக்கையானது மற்றும் மிக முக்கியமானது. ராம் என்ற சிறுவனை பற்றிய ஒரு சிறு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராம் ஒரு சுறுசுறுப்பான மற்றும் மகிழ்ச்சியான பையன். ராமின் பெற்றோர் இருவரும் வேலை செய்கிறார்கள். பள்ளி முடிந்ததும் அவரது பாட்டி அவருக்கு உணவு கொடுத்து தனது குழந்தை பருவ கதைகளை பகிர்ந்து கொள்கிறார். அதாவது அவர்களின் உணவு, உடைகள், போக்குவரத்து மற்றும் அந்த கால வாழ்க்கை போன்றவை. ஆனால் ராம் எப்போதும் விளையாட அவசரமாக இருப்பான். அவன் அடிக்கடி உணவை தவிர்த்து விடுவான். கார்ட்டூன்களை பார்த்து கொண்டே சிப்ஸ், நூடுல்ஸ் மற்றும் கேக்குகளை சாப்பிடுகிறான். இது அவனுடைய அன்றாட வழக்கமாகி விடுகிறது. ஒரு நாள் ராமுவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டி இருந்தது. ராமின் உணவு பழக்கம் ஆரோக்கியமற்றதாக இருப்பதாக மருத்துவர் அவரது பெற்றோரிடம் கூறினர். அவருக்கு போதுமான ஊட்டச்சத்துகள் கிடைக்கவில்லை. ராமுக்கு ஏன் உடல்நிலை சரியில்லாமல் போனது என்று யாராவது யூகிக்க முடியுமா? ஆம், அது அவருடைய உணவு பழக்க வழக்கங்களால் தான். இன்று 5ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்தில் உணவு பழக்க வழக்கங்களில் ஏற்படும் மாற்றங்களும் நோய்களும் பற்றி கற்றுக்கொள்வோம். இப்போதெல்லாம் நமது உணவு பழக்க வழக்கங்கள் பல மாறி வருகின்றன. கைபேசி, கணினிகள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் சுவையான ஆனால் ஆரோக்கியமற்ற உணவின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தும் விளம்பரங்களை காட்டுகின்றன. குழந்தைகள் வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஆரோக்கியமான உணவுகளை விட பீட்சா, பர்கர்கள், சமோசாக்கள், நூடுல்ஸ், ஐஸ்கிரீம், சாக்லேட்டுகள், சிப்ஸ் மற்றும் பாப்கார்ன் போன்ற பொருட்களை அதிகமாக சாப்பிடுகிறார்கள். இவற்றில் பலவற்றை குப்பை உணவுகள் என்று அழைக்கிறார்கள். குப்பை உணவு என்பது மிக குறைந்த ஊட்டச்சத்து கொண்ட மற்றும் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்லாத உணவு என்று பொருள். மஞ்சூரியன், பானிபூரி மற்றும் நூடுல்ஸ் போன்ற உணவுகளில் பெரும்பாலும் சுவையை மேம்படுத்த ரசாயனங்கள் கொண்ட சாஸ்கள் இருக்கும். அடிக்கடி குப்பை உணவை சாப்பிடுவது நம்மை நோய்வாய்ப்படுத்தும். இந்த உணவுகளில் உள்ள ரசாயனங்கள் நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால்தான் சுவையான குப்பை உணவை விட ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும். குப்பை உணவு நம் உடலை பலவீனப்படுத்தி நோய்களை எதிர்த்து போராடும் நமது திறனை குறைக்கும். கொழுப்பு மற்றும் எண்ணெய் நிறைந்த உணவுகள் உடல் பருமனுக்கு, அதாவது அதிக கொழுப்பாக மாறுவதற்கு வழிவகுக்கும். எனவே நம் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் நிறைந்த சரிவிகித உணவை நாம் உண்ண வேண்டும். இந்த ஊட்டச்சத்துகள் நமக்கு ஆற்றலை தருகின்றன, நம் உடலை கட்டமைக்கவும் சரி செய்யவும் உதவுகின்றன, மேலும் நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன. கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் குப்பை உணவுக்கும் சமச்சீர் உணவுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வீர்கள். உடல் பருமன் மற்றும் அதன் காரணங்கள் பற்றி அறிந்து கொள்வீர்கள். ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் பற்றி அறிவீர்கள். முக்கிய வார்த்தைகள்: குப்பை உணவு, சமச்சீர் உணவு, உடல் பருமன், ஊட்டச்சத்து குறைபாடு. குவாஷியோகர் அல்லது புடைசவலை, மராஸ்மஸ் அல்லது சவலை நோய்.
கருத்து வரைபடத்தை பார்ப்போம். அதிகமாக உணவு சாப்பிட்டால் என்ன நடக்கும்? அது நல்லதா கெட்டதா? அதிகமாக சாப்பிடுவது உடல் பருமன் அல்லது அதிக எடை எனப்படும் ஒரு நிலைக்கு வழிவகுக்கும். ஏனெனில் உணவிலிருந்து வரும் கூடுதல் ஆற்றல் உடல் கொழுப்பாக சேமிக்கப்படுகிறது. உடல் பருமனுக்கான காரணங்கள் அதிகமாக சாப்பிடுவது, போதுமான உடல் செயல்பாடுகளை செய்யாதது, அல்லது சில நேரங்களில் குடும்ப அதாவது மரபணு காரணங்கள். உடல் பருமன் இதய நோய், நீரிழிவு நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற கடுமையான உடல் நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். உடல் பருமன் பெரும்பாலும் நமது வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்களுடன் தொடர்புடையது. சிறு வயதிலிருந்தே ஆரோக்கியமான எடையை பராமரிப்பது முக்கியம். உடல் பருமனை தவிர்த்து ஆரோக்கியமாக இருக்க நாம் இந்த குறிப்புகளை பின்பற்ற வேண்டும். துரித உணவுகள், வறுத்த பொருட்கள் மற்றும் கொழுப்பு நிறைந்த இறைச்சிகளை தவிர்க்கவும். அதிக பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், முழு தானியங்கள் மற்றும் கொட்டைகளை சாப்பிடுங்கள். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்கள். கைபேசிகள் மற்றும் கணினிகளில் அதிக நேரம் விளையாடுவதை தவிர்க்கவும். தினமும் போதுமான அளவு தூங்குங்கள். பற்றாக்குறை நோய்கள். சரியான அளவில் அனைத்து ஊட்டச்சத்துகளையும் கொண்ட ஒரு சீரான உணவு பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இது நல்ல ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. நமது உணவில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஊட்டச்சத்துகள் இல்லாவிட்டால் அது ஊட்டச்சத்து குறைபாட்டை ஏற்படுத்தி குறைபாடு நோய்களையும் ஏற்படுத்தும். புரத குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். மராஸ்மஸ் மற்றும் குவாஷியோர்கர் ஆகியவை புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள். மராஸ்மஸில் குழந்தை மிகவும் மெலிந்து தோல் மற்றும் எலும்புகள் போல மட்டுமே இருக்கும். குவாஷியோர்கரில் குழந்தையின் வயிறு பெரிதாகி முகம் மற்றும் கால்கள் வீங்கி இருக்கும். வளரும் நாடுகளில் உள்ள மக்களிடையே குவாஷியோர்கர் நோய் அதிகமாக காணப்படுகிறது. ஏனெனில் அவர்களின் உணவில் கார்போஹைட்ரேட்டுகள் அல்லது மாவுச்சத்து அதிகமாகவும் புரதம் குறைவாகவும் உள்ளது. புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் புரதச்சத்து குறைபாடு நோய்களை தடுக்கலாம். முட்டை, பால், மீன் மற்றும் பச்சை இலை காய்கறிகளை சாப்பிடுங்கள். வைட்டமின் மற்றும் கனிமச்சத்து பற்றாக்குறை நோய்கள் வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்து பற்றாக்குறையால் ஏற்படுகின்றன. இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகையை ஏற்படுத்துகிறது. வைட்டமின் டி மற்றும் கால்சியம் குறைபாடு எலும்பு அடர்த்தி குறைவதற்கு வழிவகுக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம். வைட்டமின்கள் மற்றும் கனிம சத்துகளின் குறைபாடால் ஏற்படும் சில நோய்களையும் அவற்றை தடுக்கும் உணவு ஆதாரங்களையும் பின்வரும் அட்டவணை வழங்குகிறது. எனவே குழந்தைகளே, சரிவிகித உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சிப்ஸ், நூடுல்ஸ் மற்றும் பர்கர் போன்ற குப்பை உணவுகளில் மிக குறைந்த ஊட்டச்சத்து உள்ளது. மேலும் அடிக்கடி சாப்பிட்டால் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும்.
ஒரு சமச்சீர் உணவில் கார்போஹைட்ரேட் அல்லது மாவுச்சத்துகள், புரதங்கள், கொழுப்புகள், வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துகள் போன்ற அனைத்து ஊட்டச்சத்துகளும் சரியான அளவில் அடங்கும். அதிகமாக சாப்பிடுவதும் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதும் உடல் பருமனுக்கு வழிவகுக்கும். இது உடலில் கூடுதல் கொழுப்பை உருவாக்கி உடல் நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். உணவில் முக்கியமான ஊட்டச்சத்துகள் இல்லாததால் மரஸ்மஸ், குவாஷியோர்கோர் மற்றும் மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடு நோய்கள் ஏற்படலாம். செயல்பாடு: குப்பை மற்றும் சமச்சீர் உணவு முறைகளை படங்களுடன் காட்டும் விளக்கப்படத்தை தயாரிக்கவும். மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவனவற்றுக்கு விடையளிக்கவும். கேள்வி 1. குப்பை உணவு என்றால் என்ன? 2 உதாரணங்கள் கொடுங்கள். கேள்வி 2. சமச்சீர் உணவு முறை எவ்வாறு ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது? கேள்வி 3. உடல் பருமனுக்கு முக்கிய காரணங்கள் என்ன? கேள்வி 4. வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் பற்றி விவரிக்கவும். கேள்வி 5. புரத குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் யாவை? கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. டேஷ் மிக குறைந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது மற்றும் அடிக்கடி சாப்பிட்டால் தீங்கு விளைவிக்கும். கேள்வி 2. டேஷ் உணவில் நமது உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் சரியான அளவில் உள்ளன. கேள்வி 3. அதிகமாக சாப்பிடுவதும் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதும் டேஷ் வழிவகுக்கும். கேள்வி 4. உணவில் புரதம் இல்லாததால் டேஷ் மற்றும் குவாஷியோர்கோர் போன்ற நோய்கள் ஏற்படலாம். கேள்வி 5. வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துகள் நமது உடலை டேஷ் இருந்து பாதுகாக்க உதவுகின்றன. சரியான பதிலை தேர்வு செய்க. கேள்வி 1. பின்வருவனவற்றில் எது குப்பை உணவு? ஆ. அரிசி. ஆ. பழங்கள். இ. சிப்ஸ். இ. பருப்பு. கேள்வி 2. ஒரு சமச்சீர் உணவில் உள்ளவை ஆ. கார்போஹைட்ரேட்டுகள் மட்டுமே. ஆ. கொழுப்புகள் மற்றும் சர்க்கரைகள் மட்டுமே. இ. அனைத்து ஊட்டச்சத்துகளும் சரியான அளவில். இ. புரதங்கள் மட்டுமே. கேள்வி 3. உடல் பருமன் முக்கியமாக ஏற்படுவது ஆ. தண்ணீர் குடிப்பது. ஆ. அதிகமாக சாப்பிடுவது மற்றும் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது. இ. புத்தகங்கள் படிப்பது. இ. நன்றாக தூங்குவது. கேள்வி 4. மராஸ்மஸ் டேஷ் குறைபாட்டால் ஏற்படுகிறது. ஆ. வைட்டமின்கள். ஆ. புரதங்கள். இ. கனிமச்சத்துகள். இ. நீர்.